புகழ்பெற்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது தை மாத பலன்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரியவர்களும் சொல்லுவாங்க, எல்லா மக்களும் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த தை மாதத்துல இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நன்மை பயக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தை மாதத்தை பொறுத்தவரையிலே நிறைய கிரக பயிற்சிகள் நடக்கிறது. அதில் முக்கியமாக செவ்வாய் உச்சமடைய போகிறார். அடுத்து சுக்கிரன் வருகிறார், சூரியன் வருகிறார், புதன் வருகிறார், எல்லாருமா சேர்ந்து மகரத்துக்கு வருகிறார். ஸோ இது காலபுருஷ தத்துவத்தின்படி காலபுருஷனுக்கு இது 10ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய தொழில் ஸ்தானம். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும். தொழில் நல்லா இருந்தால் தானேங்க வழி பிறக்கும். அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி அத்தனை கிரகங்களும் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும். என்ன காரணம்? தொழில் நல்லா இருக்க போகுது, மேன்மையடைய போகுது, பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. அதுதான் அந்த தை மாதத்துடைய பிரதான பலன்கள். அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிங்கிறத பார்த்தலாம். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு தை மாத பலன்கள் எந்த அளவுக்கு உகந்ததா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதத்திலே என்ன நடக்குது? ஒரு மனிதனுக்கு சொல்லுங்க ராம்ஜி, சொல்லுங்க உங்க ஃபேவரட் டைலாக் சொல்லுங்க. ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளவு நல்ல நேரம் வரக்கூடாது. ஏன்? 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திலே காசு, பணம், துட்டு, மண்ணி கொட்டப்பட்டுச்சு. நைட் இல்லை, கலக்க போற ஹைட் இல்லை. 5க்குடைய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். ஏன்னா 5க்குடைய செவ்வாய் பகவான் ராசியிலே உச்சமடைந்தார், 2ஆம் இடத்துல உச்சமடைந்தா யோகாதிபதி தனாதிபதி வீட்டில் உச்சம் பெற்றால் யோகங்கள் கொட்டுகிறது நண்பர்களே. அஷ்டலக்ஷ்மிகளும் கொட்டுகிறது. பணமோ பணம், பெரும்பணம் ஏற்படும். நிலத்தில் காசு போட்டவங்க, ரியல் எஸ்டேட்டில் காசு போட்டவங்க, கவர்மெண்ட் ஜாப் போன பிரமாதமாக ஜெயிக்க போறீங்க. காரணம் என்ன? 5க்குடையவன் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறான். குழந்தைகளால் பண வரவு ஏற்பட போகிறது. பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி ஏற்பட போகிறது. 5க்குடையவன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பல பிரமாதமான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நல்லான்னா நல்லா கிடையாது, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக 5க்குடையவன் 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதை தொடர்ந்து வேற என்னெல்லாம் நல்லது நடக்கும் என்றால், உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம், உங்கள் டிசைர்ஸ் எல்லாம் சரியாகும். என்ன டிசைர்ஸு? 2ஆம் இடத்திலே 5க்குடைய செவ்வாயை தொடர்ந்து 6க்குடைய சுக்கிரன் இருக்கிறார். அவரே தான் 10க்குடையவர். அதே மாதிரி உங்களுக்கு 7க்குடைய 10க்குடைய புத பகவான் இருக்கிறார். சரியா? சுக்கிரன் 11க்குடையவர், 7 10க்குடைய புத பகவான் இருக்கிறார். இவர் வேற ஒரு பக்கம் என்ன பண்றார்? புத பகவான் வேற பணத்தை, தொழிலிருந்து பணத்தை தரார். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் தான். ஒரு கடை 2 கடை ஆக போகுது. ஒரு ஜாயின்ட் வெஞ்சர்ஸ்லாம் வரப்போகுது. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. சாதாரண பலன்லாம் இல்லை, வீரபாண்டிய பலன்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. ஏற்கனவே 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டாசும் சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். நீங்க கொளுத்தாமே வெடிக்கும், நீங்க பட்டாசம் முறைச்சு பார்த்தா வெடிக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா என்ன வேணா நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல ஆனால் 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பேச்சுவார்த்தையெல்லாம் ஒன் வே நம்ம ஒன்று பேசுகிறோம், அவங்க ஒன்று பேசுகிறாங்க, அப்படி தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேசியே அவங்கள டென்ஷன் பண்ணி என்ன பண்ணுவீங்க? பேசிட்டு பிஸ்னஸ் முடிகிற நேரம்யா, நல்லா சொல்ல கூடி வந்த நேரம் வரேன் சார், தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது, எங்கள் கூட பிஸ்னஸ் பண்ண ஐடியா இருந்தால் பண்ணுங்க, இல்லைனா விட்டுட்டு போயிட்டே இருங்க. சரி போயிட்டே இருக்கேன்ட்டு போயிடுவான். ஏப்பா கஷ்டப்பட்டு உன்னை பிடிச்சி கொண்டாந்து காப்பி தண்ணிலாம் கொடுத்து அவனை ஏதோ மண்டையை கிளவி அவன்கிட்ட ஒரு 15-20 லட்சம் வாங்கலான் இருந்தா, உன்னை காலையில் சாப்பாடு போட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன முடியுமோ, சத்யராஜ் ஒரு படத்தில் வடிவேலுக்கு சொல்கிற மாதிரி, கூட பார்ட்னர்களை மட்டும் கூட்டு போகாதீங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கணும்னா நீங்கள் செய்யுங்க. அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, அண்ணே இவங்க கூட உட்காந்து என்ன வெட்டி திரும்ப பேசிட்டு மணி 12 வாங்க நீ சாப்பிட போகலான்னு, டேய் இப்படியாடா சொல்லுவேன். அந்த ஆளு கோச்சிட்டு எந்திரிச்சு போயிட்டான் பாரு. நமக்கு வர்ற இன்வெஸ்டரை நம்ம கூட இருக்கிறவனே கெடுத்து விடுவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, பார்த்து பேசுங்க. உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறதுக்காக ரஷ் பண்ணாதீங்க. சனை பந்தகா, சனை கந்தகா, சனை பர்வத மஸ்தகா, சனை விட்டம், சனை என்ன சொல்றது, சனை ஒவ்வொரு நூலாக தான் நம்ம துணி கோக்க முடியும், ஒவ்வொரு படியாக தான் எடுத்து வைக்க முடியும், ஒவ்வொரு கையாக தான் சாப்பிட முடியும், ஒவ்வொரு படிக்கட்டாக தான் மலம் ஏற முடியும். எவ்ரிதிங் ஹேவ் எ ப்ராசஸ். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்
போன வருடத்தில் இருந்த எத்தனை பேர் இருந்தாங்க? 50,000, 1,00,000. இந்த வருஷம் 2 லட்சத்துக்கு மேலே, அடுத்த வருஷம் 1 மில்லியன். ஸோ அப்போது என்ன ஆகும்? நம்மளுடைய சனை ஒரு பாதம் வச்சு தான் ஏற முடியும். ஒரே நாளில் பெரியார் ஆனந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படி இருந்தவன் அந்த பணம் எப்படி வந்ததோ அப்படியே போயிடும். அப்போ ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு படியாக எடுத்து வைப்பவர்கள் தான் வாழ்வில் முன்னேறுகிறார்கள். நீங்கள் ஒரே டேக்கில் சூப்பர் ஸ்டார்லாம் ஆக முடியாது. அப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். என்ன உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான நேரம் மட்டுமல்ல, மிக மகிழ்ச்சியான நேரமும் இப்பொழுதுதான். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் காலம் பொன் போன்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது வாக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளுங்கள். பணம் நிறையா வர்றதுனால பணத்தை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளுங்கள் போன்ற விஷயங்கள்லாம். பணம் வர்றது முக்கியம் இல்லை, பணத்தை சேமிக்க தெரியணும். பணம் வருங்க, பணத்தை என்ன பண்ணணும்? சேமிக்க தெரியணும். எப்படி போடணும்? எஸ்ஐபி போடணும், ஆர்டி போடணும். உங்களுக்கு அது எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ எஸ்ஐபி அது நிறைய வந்துருச்சு. நான் எல்லார்ட்டையும் இப்போல்லாம் சேமிப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கேன். 2026 நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்கள் சேவிங்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்த மாட்டிங்களா? அதை வச்சு ஒரு தொழில் பண்ணால் கூட அடுத்த வருஷம் முன்னுக்கு வர மாட்டிங்களா? எல்லாம் பண்ணலாம். இப்போ அன்னதாசன் சொல்லுகிறார், நண்பர்களே, ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. இப்பொழுது நினைத்தால் கூட உலகின் மிகப்பெரிய உயரங்களுக்கு உங்களால் செல்ல முடியும்னு அன்னதாசன் சொல்கிறார். இப்போ நினச்சா கூட நீங்கள் உலகின் மிகப்பெரிய உயரங்களுக்கு உங்களால் செல்ல முடியும். அதான் மிகப்பெரிய விஷயம். ஆகையினாலே இந்த தனுசு ராசிக்காரர்கள் தொழிலை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பணம் வரும், பணத்தை சேவிங்ஸ் பண்ண துவங்குங்க. இதை மட்டும் நீங்கள் அடிப்படையாக வச்சுக்கோங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுமாக சேர்ந்து உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கப் போகிறார்கள். பொதுவாகவே இந்த ஒரு வழக்கு உண்டு நண்பர்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது. எங்கே சார் வழி பிறக்குது? இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் நியூ இயர் பிறந்தால் வழி பிறக்கும் நீங்கள் வந்து 2025 சொன்னீங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னீங்க? நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்லேயே அடுத்து குரு பகவான் வந்தால் கோடி நன்மை நீங்கள், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நீங்கள், எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கீங்களே தவிர, ஆனால் எனக்கு ஒரு நல்ல காலங்கிறது பிறக்கலை. காலகாலமாக ஒரு சொல்வடை, சனி தை பிறந்தால் வழி பிறக்கும், அது நிறைய பேர் ராசிக்கு நிறைவேற போகிறது. முக்கியமான 2-3 விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் சனி பகவான் வக்கரமாக இருந்தார். நவம்பர் 28க்கு அப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். இந்த ஆள் வந்த நாள்லேருந்து அப்படியே தான் இருக்கார். இந்த பக்கம் 4ஆம் இடத்துல குரு பகவான் இன்னும் வக்கரமாக தான் இருக்கார். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான். எப்போயா நீங்கள் தெளிவீங்க? மார்ச் ஆகும் சார், நம்ம குரு பகவான் அண்ணன் வக்கரமாக இருக்கார். எப்பா கொஞ்சம் எந்திரிங்கப்பா ப்ளீஸ், உலகமே உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. எந்திரிப்பார். ஏப்ரல், மே, ஜூன் திரும்ப பெயர்ந்துருவார். என்னடா போங்காட்டம், வந்த நாள்லேருந்து வக்கரமாகவே இருக்கார். அல்லது அதிச்சாரமாக போயிட்டார் கடகத்தில், ஒரு இடமா நிற்கல. ஸோ அப்போது இந்த தை மாதம் வந்தவர் எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. பிகாஸ் தேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க நினச்சா ப்ரோக்ராமை ப்ரீபோன் பண்ணுவாங்க, போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் கேள்வி கேட்க யாரும் இல்லை. தை மாதம் மட்டும்தான் குரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிதுனத்தில் உட்காந்துருக்கார், சனி அவர் கொடுக்கப்பட்ட வேலையை மீனத்தில் உட்காந்துருக்கார். இந்த பக்கம் காலபுருஷனுடைய முதல் ராசி யார்? செவ்வாய். இவர் உச்சம் அடைகிறார். செவ்வாய் உச்சங்கிறது நோட்டபுள் பாயிண்ட்டுங்க, சும்மா கிடையாது. செவ்வாய் உச்சம்னா பணம் விளையாடும், அத்தனை நன்மைகள் ஏற்படும். செவ்வாய் பகவான் வந்து சிறப்புறு மணியே செவ்வாய் தேவேங்கிறாங்க. அது அவ்வளோ தூரம் பணம் வரும். இதில் மகரத்தில் உச்சத்தை போலவே எல்லா ராசியும் மகரத்திலே போய் உட்காருது. காரணம் என்னவென்றால், காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தில் போய் எல்லாரும் உட்கார்றாங்க. யார்? சுக்கிரன் உட்கார்றார், சூரியன் உட்கார்றார், புதன் உட்கார்றார். இவங்கெல்லாம் உட்காந்து என்ன சார் பிரயோஜனம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் கடை ஓடவே இல்லை. இனிமேல் ஓடும், நம்புங்க. ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் கடை பிச்சுக்கிட்டு ஓடும். பேக்கரியை டெவலப் பண்ணேன், ஒரே பன்னு வேணும், பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியாக இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி கடையை திறந்தால் கிளைண்ட்டு கூட்டம் தான். 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நிறைவடைவீர்கள். உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு செல்லும். அதான் ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதுன்னா முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. செவ்வாய் மட்டும்தான் உச்சமாகிறார். அதனால் முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். எங்கெல்லாம் உங்களால் முடிஞ்சதோ. இப்போல்லாம் முருகன் ட்ரெண்டு தானே, எந்த சேனலை திருப்பினாலும் முருகா. நம்ம ஆளுங்களுக்கு திடீர்னு முருகன் மேலே இவ்வளோ பாசம் ஏன் வந்ததுன்னு தெரில. அது என்னமோ தெரில, வந்துடுச்சு. யார் கிளப்பி விட்டதுன்னு தெரில. ஸோ அப்போ எனிவே இட்ஸ் எ குட் சைன். அப்போது முருகப்பெருமானுடைய பக்தி இங்கன்னா முருகன் எங்கே இருக்கிறாரோ, செவ்வாய் வந்து அவருக்குரிய பிரீத்தியாக நீங்கள் எல்லாம் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், அது இப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமானுக்கு வேல் விருத்தம் மாதிரி, கந்தசஷ்டி மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் படிங்க. ஆமாம் குருஜி, நேற்று தான் அந்த MP3 டவுன்லோட் பண்ணேன். காலைல ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போகிறேன். ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போனாலாம் படிக்காதுங்க, வாய் விட்டு ஏதாவது படிங்க. கொஞ்சமாக எஃபர்ட் போடுங்க.
ஸோ சிறப்பு தரிசனம் டிக்கெட்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நார்மலாக நடந்து போங்க என்ற விஷயம்லாம் பண்ணுங்கள். அதனால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தை மாதம் பிறந்தால் உங்கள் வாழ்வில் வழி கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க சுவாமிஜி. இந்த ராசிக்காரர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மக்கள் தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது? உலகத்திற்கே தெரிந்த விஷயம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாருங்கள். வந்து இங்கே நடக்கிற பூஜைகள்லாம் கலந்துக்கோங்க. 5 to 6 டெய்லி இங்கே ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயா ஹோமங்கள் நடக்கும். வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. நேரில் வந்து இறைவனை சந்தித்தால் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நானும் பிருந்தாவும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.